ஹலோ கஷெல்லாம் இந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் லைக் போடுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா த்ரோன் ஆஃப் சீரில் எபிசோட் 136 எபிசோட் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். ஸோ அந்த வீடியோ பார்க்குறது மாதிரி ஒரே விஷயம், போயிட்டு கடைசியாக போட்ட வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க மக்களா. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ போட்டு ஒரு வாரம் ஆகுது. ஒரு வாரத்துக்கு அப்புறம் வீடியோ போட்டோம்னா போன வீடியோ பார்த்துட்டு வந்தால் அந்த கண்டினியூட்டி வந்து புரியும். ஸோ மறக்காமல் போட்டு பார்த்துட்டு வாங்க. ஓகே, ஸோ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு முன்னாடி வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாதி பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோட நம்ம ஸ்டார்டிங் போயிடலாம். ஸோ இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா போன சீன் காட்டுறாங்க. ஸோ நம்ம வாங்கி பார்த்தீங்கன்னா மைட்டி ஜெயின்ட்டோட 7th கிறிஸ்டலை கண்டுபிடிக்கலாம் நாங்கள் போயிட்டு இருக்கேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டொமைனுக்கும் போகிறா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெயின் காட் மிஸ்டீரியஸ் அதுக்குள்ளே ஒரு குகைக்குள்ளேயும் வந்து இங்கே தான் இருக்கா அப்படின்னு போய் பார்த்துட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இந்த பேட் இருந்துச்சு, இந்த டீமன்ஸ் கொண்டுட்டு அந்த இடத்துல வித்தியாசமான பச்சை கலர் பால் வந்து எல்லா டீமன்ஸ் உடம்புன்னு போக அது எல்லாருமே திரும்ப உயிர் வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா இருக்கிற டீமன்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு போயிருக்கேன். ஸோ ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு, ஸோ இந்த ஆர்டிஃபேக்ட் மட்டும் இல்லைனா வந்து எங்கள் வாரியர் டெம்பிள் ரொம்ப கஷ்டப்படணும், எங்களை வந்து ரொம்ப நாளாக காப்பாற்றிட்டு இருக்கு 4000 வருஷம்னு சொல்லிட்டு. ஸோ இறந்து போன டீமன்ஸோட உடலையும் எடுத்துட்டு போயிட்டு ஸோ திடீர்னு பார்த்தா அந்த தண்டர் ஆர்டிஃபேக்ட் ரியாக்ட் ஆகி ஆன் ஆக ஆரம்பிக்க. இதை பார்த்து எல்லாரும் இது ஆன் ஆகுதுன்னா டீமன்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பூஜால திரும்பி அட்டாக் பண்ணப்போ அங்கே ஒரு டீமன் அசால்ட் தருது. உடனே டீமன் வந்துருச்சு, எல்லாரும் கத்த ஆரம்பிக்க. அங்கே பார்த்தீங்கன்னா செத்து போன டீமன்ஸ் எக்கச்சோ டீமன்ஸ் வந்து உயிரிழந்து ஸோ எல்லா வாரியர்ஸும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இதை பார்த்த உடனே வந்து எல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. ஸோ வந்து என்னதான் அந்த டீமன்ஸ் வந்து இந்த ஆர்டிஃபேக்ட் கொண்டாலுமே பார்த்தீங்கன்னா அதனோட உயிர் வந்து வேற டீமன்ஸ்குள்ள போயிட்டு அதுவும் எந்திரிக்காது. ஸோ இந்த சீன் பார்த்தீங்கன்னா வாங்கி பார்த்தீங்கன்னா அந்த குகைக்குள்ள போய் ஸோ இதான் இந்த இடத்துல மட்டும் நான் ஏதோ கீயை வந்து பிளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதுவாக தான் இருக்கும் அப்படின்னு அவளோட பார்த்தீங்கன்னா அவளோட மைட்டி ஜெயிண்ட் ஷீல்டு அந்த ஷீல்டு எடுத்து அடிப்பா பாருங்க. அந்த ஷீல்டு போய்ட்டு கரெக்டாக அதில் வந்து கீ மாதிரி இருந்து செட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த கீ பார்த்தீங்கன்னா செட் ஆகணும் பக்கத்தில் இருக்கிற அந்த கேவே பார்த்தீங்கன்னா திறக்க ஆரம்பிக்கும். வாங்கிக்கும் கண்ணு மாதிரி திடீர்னு அந்த ஷீல்டு வந்து ரியாக்ட் ஆகி வந்து உள்ளே இழுத்துட்டு போகும். யார் ஷீல்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வாங்கிட்டு கத்திட்டு உள்ளே போய்கிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பார்த்தீங்கன்னா ஐஸ் மவுண்டன் வந்துருக்கு. அந்த இடத்துல வந்து அந்த ஷீல்டு போயிட்டு போது குறுக்கு எக்கச்சக்கல் வந்து வாங்கி வந்து அட்டாக் பண்ணுது. வாங்கி எல்லாம் தப்பிக்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து மவுண்டன் ராக் ஜெயிண்ட் அப்படின்னு மாதிரி ஜெயிண்ட்டை காட்டுறாங்க. அந்த ஜெயிண்ட்டை வந்து எதிர் நின்றுருக்கா. ஹியூமன் ஏன் வந்திருக்குன்னு கேட்டால் இந்த மாதிரி வந்து நான் மைட்டி ஜெயிண்டோட டிசெண்டட், நான் அந்த கிறிஸ்டலை தெரிய வந்திருக்கேன். மைட்டி ஜெயிண்டோட கிறிஸ்டன்ட் இவ்வளோ வீக்காக இருக்கியா அப்படின்னு கேட்டு உனக்கெல்லாம் கிறிஸ்டல் கிடையாது கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ எல்லாம் வந்து இந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் தெரியுமா, என் வரல கூட உன்னால அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உண்மையாக தான் சொல்கிறீங்களா, என் ஸ்ட்ரென்த்தை பற்றி தெரியாமல் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கி ஒரு சிரிப்பாக போட்டு அவளுமே வந்து அவள் ஸ்ட்ரென்த் வச்சு வெளியே வந்து அவளும் ஒரு அட்டாக் அடிக்கிற. பரவாயில்ல அவன்கிட்ட அந்த ஸ்ட்ரென்த் இருக்கட்டும். அவர் ஒரு பஞ்ச் அடிக்க அந்த பஞ்ச் வந்து மிஸ் ஆகி வந்து வாங்கி அடிக்க பார்த்தாலும் ஒன்றுமே ஆகலை. இந்த ஷெல்ஸ் வந்து இந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா அந்த ஆர்மர் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி டென்ஷனா. அவரும் பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு கிறிஸ்டல் இருக்கும். ஸோ அந்த கிறிஸ்டல் தான் அவர் எனர்ஜி சோர்ஸ். அவர் இருக்கிற எக்கச்சக்க கல்லை கண்ட்ரோல் எப்படி மொத்தமாக ஒரு பால் மாதிரி வாங்கி அடைச்சி வைக்க அவர் உள்ளே நசுக்கி சாவடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு வாங்கி ஒட்டச்சிட்டு வருவா. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்டல் பின்னாடி ஒரு கிறிஸ்டல் பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்டல் வந்து ரியாக்ட் ஆரம்பிச்சு அவர் வந்து பவர் சோர்ஸ் வந்து அதிக பவர் கொடுக்க அவரும் பார்த்தீங்கன்னா வந்து டெரிஃபையிங் பவர் லேசாக கட்டிக்க வாங்கிலாம் சரியான டேமேஜ் வாங்கி சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக நான் அதை தோக்கடித்தா மட்டும்தான் என்னால் அந்த ஷீல்டை வந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு அடுத்து அட்டாக் அடிக்க ஆரம்பிக்குது. அந்த அட்டுக்கு பயங்கர வாங்கி அந்த கிறிஸ்டல் அட்டாக் பண்ணால் அவள் பார்த்தீங்கன்னா அந்த ஜெயிண்ட் பார்த்தீங்கன்னா தடுத்துறது வச்சு கையை வச்சு அவள் வாங்கி வந்து விடாம அட்டாக் பண்ணிருக்கா. 2 பேர் வந்து இதை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு லேஸ் அட்டாக் பண்ணால் வாங்கி பார்த்தீங்கன்னா ஆளாக இருக்க மாட்டாங்க. இந்த ஜெயிண்ட் அவள் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சுக்க பின்னாடி வந்து அட்டாக் பண்ணுவா பாருங்க. அந்த ஜெயிண்ட் அடியிலும் தப்பிச்சு ஸோ வந்து பிளட் வேல் அப்படின்ட்டு பேர் சொல்லிட்டு அந்த கிங் வேல் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வேலை வர வச்சு அதை மொத்த பவரையும் பார்த்தீங்கன்னா ஸ்வாட்ல கேதர் பண்ணி ஒரு அடிப்பா பாருங்க. இது வந்து மொத்தமாக உள்ள போக இருக்குது. வாங்கி வந்து கிறிஸ்டல் மாதிரி ஒரு போட்டு கிறிஸ்டல் 2 பொழந்துட்டுக்கா. அந்த கிறிஸ்டல் போடுறதுனால பார்த்தீங்கன்னா இந்த பவர் சோர்ஸ்லாம் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. அந்த இடத்துல வந்து மறைஞ்சிருக்கிற வழியும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிட்டு இருக்கா. வாங்கி இதுக்கு மேலே போய் அடுத்த ட்ரையல் அட்டன் பண்ணணும் அப்படின்ட்டு போயிருக்கா. நெக்ஸ்ட் சீனில் இந்த இடத்துல காட்டுறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க டீமன்ஸ் வந்து கொண்டுட்டு இருக்கா. லின்னு உடனே வந்து எல்லா டீமன்ஸும் சாகுங்க அப்படின்ற ஒரு ஸ்பெல்ல போட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ அந்த மாதிரி சத்தால வந்து திரும்ப உயிரோட வந்துட்டு போகிறான். உடனே ஹான் அப்படின்னு பார்த்தா ஹான் வந்து ஏஞ்சல் பிளஸிங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஹீலிங் ஸ்கில் யூஸ் பண்ண இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் ஹீல் ஆகுறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கையில் வந்து இருக்கிற டீமன்ஸ்லாம் பாரபட்சமாக பார்த்தீங்கன்னா கொண்டுகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணி உள்ள வந்து உடனே வந்து ரேஞ்ச் அசுராக்கில் அப்படின்னு ஒரு அட்டாக் அடிக்க பின்னாடி அந்த டெவில் உருவம் வந்து அட்டிக்க அதில் எக்கச்சக்க டிமென்ஸ் ஆகுது. ஸோ இருக்கிற டிமென்ஸ் எல்லாம் வந்துட்டு கையில் வந்து சொல்கிறாங்க. இந்த டிமென்ஸ் வந்து அழிவே இல்லாமல் இன்ஃபினிட்டியாக போயிட்டு இருக்கு. இதுக்கு வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு லீடர் இருக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்கேன். அந்த இடத்துல ஒரு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு டீமன் கார்டு ஒரு ப்ரெசன்ஸ் தெரியுது. ஸோ என்னோட ஆப்டர் ப்ரெஷர்ஸ் அப்படின்னு பார்க்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் டீமன் அது ஒட்டம்புலேருந்து எக்கச்சுக்கு ஏச்சு வந்துருக்கு. ஒரு வேலை இது அதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ வந்து லின்னு ஹானை வந்து பார்த்து சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கே போகிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கா. வாங்கி பார்த்தீங்கன்னா மவுண்டன் பீக்கு வந்து அந்த இதில் கிறிஸ்டல் இது வரைக்கும் சேகரிச்சு 6 கிறிஸ்டல் ஒரு ஷீல்டு இருக்குது. என் ஷீல்டு இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கி முன்னாடி உடனே மைட்டி ஜெயிண்டோட வாய்ஸ் கேட்குது. ஹியூமனை எதுக்கு வந்திருக்கா அப்படின்னு மாதிரி கேட்டுருக்க. உடனே வாங்கி சொல்லுவா, மைட்டி ஜெயிண்ட்டுக்கு வணக்கங்கள், நான் வந்து உங்களோட டிசெண்டன்ட் மைட்டி ஜெயிண்ட், நான் வந்து அந்த 7th கிறிஸ்டல் அப்படியான ஷீல்டுக்காக இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த மைட்டி ஜெயிண்ட் சொல்லுது
சொல்லுது, சரி ஓகே உன்னோட பிளட்டை வச்சு இது ரிஃபைன் பண்ணு, உன்னால் முடிஞ்சால் வந்து இதை எடுத்துக்கிட்டு போ, அதுக்கு நீ தகுதியாக இருந்தால் அந்த கிறிஸ்டலையும் உன்னை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ட்ரெஷர் வந்து வெளியே வர மாதிரி கேட்க. ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து வாங்கி வந்து பிளட் வைக்கணும். அது வந்து எக்கச்சக்க தண்டரிச்சு வந்துட்டு இருக்கு. வாங்கி போய் கத்தி எடுத்து கையை கிழிச்சு அதனோட பிளட்டை வந்து அது சென்டரில் விட அந்த பிளட் பார்த்து அப்சர்வ் ஆகுது. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க தண்டர் அடிக்க வாங்கி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. ஸோ கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தண்டருக்கு எல்லாமே அடங்கி ஆஃப் ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா என்னாச்சு இது வந்து ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன். அந்த இடத்துல இல்லை என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஸோ வந்து வாங்கி வந்து இப்படி இது பண்ணுறதுல திடீர்னு பின்னாடி பார்த்தீங்கன்னா மைட்டி ஜெயின்ட்டே பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துடுறாரு. அவர் ரியல் உருவம் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கோம். எவ்வளோ தைரியம் தான் நான் தூக்கத்துட்டு எழுப்பிருக்குன்னு கேட்டால், மைட்டி ஜெயின் தைரியம் மன்னிச்சிருங்க, நான் அந்த கிறிஸ்டல் அப்போ எடுத்துகிட்டு போக வந்திருக்கேன்னு கேட்டால், கிறிஸ்டல் எடுத்துகிட்டு போவாங்க நீ ரொம்பவுமே வீக்காக இருக்க, உனக்கெல்லாம் அது எடுக்க தகுதியே இல்லைன்னு பின்னாடி சொல்லிட்டு ஸோ வந்து என்ன மீறி முடிஞ்சா எடுத்துகிட்டு போ, அந்த கிறிஸ்டலை தேர்ந்தெடுத்தா எடுத்துகிட்டு போ அப்படின்னு கேட்டால், நான் உங்கள் ட்ரையலில் பாஸ் ஆகணும்னு கேட்டால், ஆமாம் இந்த ட்ரையலில் நீ கண்டிப்பாக பாஸ் ஆனால் மட்டும்தான் அப்படின்னு கேட்டுருக்கேன், ஆனால் உனக்கு கொடுக்க எனக்கு விருப்பமே இல்லைன்னு சொல்ல இருப்பேங்க. இதை கேட்டால் வாங்கிக்கலாம் சரியான டென்ஷனு. உன்னால் முடிஞ்சா இங்கே எடுத்துகிட்டு போ ஹியூமன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். வாங்கி சொல்கிறா, நீங்கள் இப்படி பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லைன்ட்டு அப்புறம் ஷீல்டு எடுத்துகிட்டு சொல்கிறா, வெளியே வந்து எக்கச்சக்க டீமன்ஸ் வந்து மனுஷங்களை கொண்டுக்கிட்டு இருக்கு, என் வாரியர் டெம்பிளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். நீங்கள் இப்படி பேசுனீங்கன்னா உங்கள் கிறிஸ்டல் வேணாம், ஒரு விளக்கனே வேணாம், அந்த நீங்களே வச்சுங்க, இங்கேயே தூங்கிட்டு கிடங்க, அந்த கிறிஸ்டல் இங்கேயே கிடக்கணும் அப்படின்னு போயிட்டு இருக்க. டென்ஷன் ஆகிட்டு ஷீல்டை போட்டு எவ்வளோ அரகட்டா என்கிட்ட பேசிட்டு போயிட்டு இருக்கேன். இது கண்டிப்பாக நான் பின்வெளி அனுப்பிவிட்டு அவரும் ஒத்த வரல வந்து அடிக்க வாங்கினா பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்கா. அந்த இடத்துல காய்ஸ் வாங்கி மேலே எக்கச்சக்க பிரச்சனை வாங்கி இருந்தால் சொல்கிறா, என் மக்கள் அங்கே ஆபத்தில் இருக்காங்க, கண்டிப்பாக நான் இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷீல்டை தள்ளிட்டு இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு கிறிஸ்டல் அட்டாக் ஆகிட்டு வந்து அந்த ஷீல்டு வந்துச்சு. அது வந்தோடனே மிச்சம் 5 கிறிஸ்டலுமே பார்த்தீங்கன்னா அவகிட்ட வந்து எல்லாமே ஒன்று சேரமிக்க வாங்கி கண்டிப்பாக அந்த இடத்துல நான் போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பவரை கொடுத்து தள்ளி வைப்பாருங்க. அவளுக்கு கொடுக்குற ஸ்பிரிட்டை பார்த்து அந்த 6 கிறிஸ்டல் வந்துடும், ஆனால் கடைசி கிறிஸ்டல் மட்டும் வராது. ஸோ இப்படி இருக்க அவ்வளோ வந்து மைட்டி ரீசெண்டோட தள்ளி விட்ருவாங்க. அவளுமே அந்த ஷீல்டை உடச்சிட்டு வந்துட்டு இருக்கேன். நான் கண்டிப்பாக அங்கேருந்து யார் தாத்தாலும் போய் ஆகணும் அப்படின்னு சொல்கிறேன். நீ என்னோட ட்ரையலில் பாஸ் ஆகிட்ட, நீ போகிறதான் போகிற, என்னோட 7th கிறிஸ்டல் எடுத்துகிட்டு போய் என்னோட மொத்த பவரை யூஸ் பண்ண, கண்டிப்பாக உன்னால் எல்லாரையும் காப்பாற்ற முடியும் நான் நம்புறேன் அப்படின்ட்டு அவர் வந்து அந்த கிறிஸ்டலுமே கொடுது. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அப்படியே போய்கிட்டு இருக்கா. நம்ம ஹோச்சான் கையார் பார்த்தீங்கன்னா இருக்கிற டிமென்ஸ் எல்லாருமே மாற்றி மாற்றி கொண்டாலும் எக்கச்சக்க டிமென்ஸ் வந்துட்டு இருக்கு. ஒரு கடத்தில் எல்லா டிமென்ஸும் சுற்றி போட்டுருக்கு. அந்த பக்கம் வந்து வாரி டெம்பிள் கட்டுறாங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஃபேக்ட் உடைக்க ஆரம்பிக்குதுங்க. டிமென்ஸ் எல்லாமே அதெல்லாம் வெடிச்சு சேர்த்து இந்த ஆர்டிஃபேக்ட் உடஞ்சி போக இப்படியே இருக்கிற எல்லா ஆர்டிஃபேக்ட்டும் உடைக்க ஆரம்பிக்குது. அதை பார்க்குற வாரி சொல்கிறது அந்த ஆர்டிஃபேக்ட் உடஞ்சி வச்சு இதுக்கப்புறம் நம்ம சேஃபேர் கண்டிப்பாக நமக்கு வந்து ஏதாவது பண்ணி தப்பிச்சாகணும் அப்படின்னு பேசிட்டு ஷீல்டு போகிறான், நம்ம இன்னும் ஷீல்டு போட்டு தடுத்துக்கிட்டுறான். ஸோ என்னதான் அவங்க ஷீல்டு போட்டாலும் அங்கே எக்காச்ச டீமன்ஸ் பார்த்தீங்கன்னா அதை ஒட்டச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ உள்ளேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அட்டாக் வருது. ஸோ என்னடான்னு பார்த்துட்டு நம்ம சைன் ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இந்த டீமன் லார்டு கூட வந்து சண்டை போட்டு இருக்கான். ஆக்சுவலி இது வந்து டீமன் பில்லர் தான் மறைஞ்சிருக்கு. இந்த சீனில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு தண்டர் அடிக்க அந்த இடத்துல நம்ம வாங்கி வந்து இறங்குவாங்க பாரு. சுற்றிக்கிற எல்லாரும் நம்ம வார்காரஸ் வந்துட்டான்னு காத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வேகத்தை அவளும் பார்த்தீங்கன்னா 7th கிறிஸ்டல் பார்த்தீங்கன்னா அந்த ஷீல்டு கூட போட அந்த ஷீல்டு கொஞ்சம் எக்கச்சக்கமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதுவும் கொட்டூரமான பவர் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹோச்சன் கைறாங்க. இவங்க 2 பேரும் சுற்றிக்கிறிச்சு எல்லா டீமன்ஸ் கொண்டு இருக்காங்க. அங்கே ஒரு டீமன் லார்டுன்னு இருக்கிற மாதிரி கேட்டாங்க. ஸோ அந்த டீமன் லார்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாகுங்க அப்படின்னு ஒரு அட்டாக் பண்ண 2 பேரும் வந்து அவங்களோட ரீஇன்கார்னேஷனோட அந்த 2 கம்பைன் பண்ண டெக்னிக் யூஸ் பண்ணி ஸோ 2 பேரும் ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த டீமன் லார்டை பார்த்தீங்கன்னா அதே இடத்துல கொண்டுருவாங்க. சரி ஓகே நம்ம கிளம்பலாம்னு போக இங்கே இந்த டீனுக்கு கீழே செத்துக்கிற ஒரு டீமன் வந்து ஏன்னு சொல்லுது, சே நான் அவங்களை கூடி சீக்கிரம் வந்து பிடிக்கலாம்னு நினச்சேன், ஆனால் இங்கே என்கிட்ட தப்பிச்சிட்டாங்களே, கண்டிப்பாக அவங்க என் கையில் சாகணும் அப்படின்னு பேசிட்டு திடீர்னு ஒரு கத்தி பார்த்தீங்கன்னா நெஞ்சில் வந்து இருங்க. ஹீரோ சொல்லுவான், ஸோ 68th டீமன் பில்லர் நீ மறைஞ்சிருந்தாலும் உனக்கு கொள்ளுவேன் அப்படி சொல்லி அந்த பில்லர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டீமன் கார்டு செத்து போ அப்படின்னு ஹீரோ கொண்டு போயிடுவான். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வாங்கி வந்து மைட்டி டிசன்டோட ரியல் உருவத்தை வெளியே கொண்டு வருவா பாருங்க. அந்த பவர் ஃபிளக்சுவேஷன் பயங்கரமாக இருக்கும். அடிச்சா ஒரு அடிக்கு சுற்றிக்கிற எல்லா டீமன்ஸும் தெரிச்சிட்டு போக ஆரம்பிக்குது. ஸோ மைட்டி டிசன்ட் வந்து பார்த்து இந்த லீடர் சொல்கிறாங்க அப்போ உண்மையிலே சாதிச்சா அப்படின்னு சந்தோஷத்தில் இருக்க. மைட்டி டிசன்ட் அடுத்த அடி பயங்கரமாக இருக்கும். உடனே ஒரு பார்த்தீங்கன்னா எல்லாருமே பவர் பூஸ்டப் பண்ண எல்லா வாரியர்ஸுமே சொல்கிறாங்க மைட்டி ஜெயிட் நமக்காக வந்து பிளஸிங் கொடுத்துருக்காரு, எல்லா டீமன்ஸும் கொல்லுங்கடா அப்படின்னு சொல்லி முன்னேறிட்டு போயிட்டு இருக்கிற எல்லாருமே கொண்டு குவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த வாங்கில பார்த்தா கருணியில மேலே கொண்டு குவிச்சுக்கிட்டு இருக்கா. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட் வந்து முடியுது guys. ஸோ இந்த எபிசோட் கண்டிப்பாக நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த எபிசோட் வர்றதுக்காக கண்டிப்பாக வெயிட் பண்ணுவோம். அந்த ஒன்று போட்ட இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 137வது எபிசோடுக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்கன்னு வந்து சொல்லிட்டு போங்க. ஓகே ஸோ இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ வீடியோ வந்து பார்க்குற பாதி பேர் வந்து சப்ஸ்கிரைப்
சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க நண்பா. ஸோ அது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம், லாஸ்ட்டு போட்ட வீடியோலேருந்து ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணுறது ப்ரோ, நீ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுறத விட நீ வந்து அப்லோட் பண்ண வீடியோ லிங்கே போடணும்னா இன்னுமே ஈஸியாக இருக்கும். நாங்கள் போய் யூடியூப்பில் செக் பண்ணுறது நாங்கள் அந்த வீடியோ லிங்கே தொட்டு வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி ஐடியா கொடுத்தாரு. இந்த ஐடியா எனக்கு தரணும் அப்புறம் தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிட்டு வீடியோ லிங்கே வந்து கொடுத்துட்றேன். ஸோ அதை சொன்ன ஐடியா அவருக்கு வந்து ரொம்ப நன்றி நண்பா. ஓகே, அந்த மாதிரி உங்களுக்கு எந்த சஜஷன் தான் தாராளமாக நீங்கள் சொல்லலாம். நீங்கள் இதில் தான் சொல்லணும்னு இல்லை, இன்ஸ்டாகிராம் மாதிரி கொடுத்துருக்கேன், மறக்காம இது பண்ணி நம்ம வாட்ஸ்அப் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க. பை பை. கமெண்ட் போட்டு போங்கயா.